வணக்கம். இன்றைக்கி முழுக்க பார்த்திங்கன்னா ஸ்டார் நோட்டு, அதாவது ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் குறியீடு, இந்த நோட்டுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டு எப்படி எதுக்காக அச்சடிக்கிறாங்க. இப்போ நார்மலாக ஒரு கட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கரன்சி கட்டு, ரூபா நோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 நோட்டு ஒரு கட்டில் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த 100 நம்பர்ஸ் இருக்கிற ஒரு கட்டில் ஒரு சில கரன்சி, ஒரு சில ரூபாத்தாளில் ஏதாவது ஒரு அச்சு பிழையோ இல்லை ரொம்ப பழுதடைஞ்சு ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த நோட்டை வைப்பாங்க. அதுதான் ஸ்டார் நோட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா. இது ஏன் ஸ்டாருன்னு போட்டு இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பழுதடைஞ்ச நோட்டை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஒரு கிழிஞ்சிருக்கும், இல்லைனா அச்சுப்பிள்ளை மாறி இருக்கும், ரொம்ப இல்லைன்னா ஏதோ ஒரு நோட்டு உள்ளே தெரியாதனமாக அந்த பழைய நோட்டோ இல்லை கிழிஞ்ச நோட்டோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதை நம்ம எடுத்துட்டு வேறு ஒரு நோட்டு வைக்கும்போது அதை அது எப்படி சொல்கிறது, அது அடையாளம் பண்ணுறதுக்காகத்தான், அடையாளம் காமிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நோட்டை நம்ம அந்த ரூபா நோட்டுகளுக்குள்ளே அந்த ரூபா, அதாவது எந்த நோட்டு பழுது அடைஞ்சிச்சோ அதுக்கு பதிலாக நம்ம இதை வைக்கும்போது, ஸ்டார் குறியீடோடு வைக்கும்போது தான் அதை அடையாளப்படுத்த முடியும். இந்த நோட்டுக்கு பதிலாக இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இது என்னென்னா, ஏன் ஸ்டார், இப்போ ஒரு நோட்டு பழுது அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த சீரியலில் நம்ம அதே மாதிரி ஒரு நோட்டை அந்த காலத்தில் அச்சடிச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. இப்போ ஒரு நோட்டு பழுதடைஞ்சு அதை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக அதே மாதிரி வேறு ஒரு நோட்டையும் அச்சடித்து உள்ளே வச்சுருக்குறாங்க. பட் அதுக்கு நிறைய நேரமும் செலவும் நிறைய ஆனதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நோட்டை உள்ளே வச்சோம்னா, சரி இந்த நோட்டுக்கு பதிலாக இதை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளப்படுத்திருக்கு. அதாவது நேர காலங்கள் மிச்சப்படுத்துறது, செலவு மிச்சப்படுத்துறது, இதுக்காகத்தான் அந்த அச்சினுடைய செயல்திறனை அதிகரிக்கிறது. இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்டார் நோட்டை அச்சடித்து உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது நம்பர்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த ஸ்டாரை போட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா. ப்ரிஃபிக்ஸு அண்டு நம்பர்ஸ், அதுக்கு அந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த ஸ்டார் குறியீடு இருக்கும். இப்போ இந்த நோட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நோட்டு மற்ற நோட்டை விட ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை செல்லாததா இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். பட் அப்படி கிடையாது. இது நார்மலாக இப்போ இந்த 10 ரூபா நோட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நோட்டு இருக்குது, இல்லை 5 ரூபா நோட்டில் இருக்குது, 20 ரூபா நோட்டு, 100 ரூபா, எந்த நோட்டில் இருந்தாலும் அதே ஃபேஸ் வேல்யூ தான் இதுக்கும். என்னென்னா, இப்போ இந்த நாணயங்கள் கரன்சிஸ்லாம் நிறைய சேகரிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டார் நோட்னால் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு இது சொல்லணும்னா, இது ஒரு ஸ்டார் நோட்டு, ஆனால் இதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கானா அந்தளவுக்கு வேல்யூலாம் கிடையாது. நார்மலாக இப்போ இந்த நோட்டே நல்ல புது நோட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோட்டில் நல்லா ஒரு ஸ்டார் குறியீடு இருக்குது, புது நோட்டு, அதாவது அச்சடித்து அப்படி புதுசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நோட்டாக இருந்தால் 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாயோ இல்லை 30 ரூபாயோ இதுதான் அதனுடைய வேல்யூ போகும். ஆனால் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, சப்போஸ் இந்த ஸ்டார் குறியீடு இருக்கு இல்லையா, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த 6 நம்பர்களை 786 786 இல்லைன்னா முன்னாடி 000 786 இல்லைன்னா பின்னாடி 000 786 இந்த மாதிரி இருந்தால் ஸ்டார் குறியீடோடு சேர்த்து அந்த நோட்டுக்கு கண்டிப்பாக வேல்யூ உண்டு. சரிங்களா. ஸோ மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார் நோட்டுக்கு அவ்வளோ போகும் இவ்வளோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபேஸ் வேல்யூவை விட நோட்டோட கண்டிஷனை பொறுத்து 20 ரூபா 30 ரூபா அதிகமாக இருக்கும், இவ்வளோ தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி 786 அப்படி இல்லைன்னா 786 பின்னாடி 000 அப்படி இல்லைன்னா முன்னாடி 000 பின்னாடி 786 இந்த ஸ்டார் குறியீடுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த நோட்டுக்கு வேல்யூ உண்டு. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நோட்டெல்லாம் சப்போஸ் இதிலே உங்களுக்கு நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு பேங்க்லேயே போய் ஏதாவது ஒரு நோட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஸ்டார் நோட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அப்போ நோட்டு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஃபேஸ் வேல்யூவை விட ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகமாக கிடைக்கும். சரிங்களா.
இப்போ இது வந்து 10 ரூபா நோட்டு என்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது இல்லையா, அதாவது அதனுடைய கண்டிஷன், நோட்டோட கண்டிஷன். ஆனால் இதுவே என்கிட்ட இன்னொரு 3 நோட்டு இருக்குது சரிங்களா. இது எல்லாமே ஸ்டார் குறியீடு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். 3மே ஒரே சீரீஸ் தான், அடுத்தடுத்த நம்பர்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி என்கிட்ட வந்து இந்த மாதிரி இதெல்லாமே புது நோட்டு. இப்போ நான் வந்து பேங்க்கில் போய் இது பண்ணும் போது எனக்கு கிடச்ச நோட்டு. இந்த மாதிரி சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை விட வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா நம்ம அதிகமாக சேல்ஸ் பண்ணலாம். இப்போ 100 ரூபா இருக்குதுன்னா ஒரு 120 ரூபா இல்லை 130 ரூபா கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் வேல்யூ போகுமே ஒழிய சில ஆயிரங்கள் அப்படிலாம் இது போகாது. ஒரு மேக்ஸிமம் போனால் இன்னும் வருங்காலத்தில் வந்து ஒரு வேளை இதனுடைய வேல்யூ அதிகமாகலாம். எப்படின்னா ஒரு 20 ரூபா 30 ரூபான்ற இடத்துல 50 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், இல்லை 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த 786 சீரீஸ் இருந்தால் இந்த ஸ்டாருக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த நோட்டு வந்து ஆயிரக்கணக்கில் கண்டிப்பாக போகும் மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில். இன்னொன்று என்னென்னா, எப்போ வந்து முதல்ல இந்த ஸ்டார் நோட்டை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா 2006 ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா நோட்டில் தான் இந்த ஸ்டார் இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி வந்து மித்த டினாமினேஷன்ஸ் 100 ரூபா 500 ரூபா 200 ரூபா 2000 அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டார் நோட்டுன்னா இதுதான் வந்து அதனுடைய தகவல்கள், அதனுடைய எப்படி சொல்கிறது, ஜென்ரல் நாலேஜ் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் நோட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட எனக்கு நீங்கள் பேசலாம் ஓகேங்களா. ஸோ மக்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.